மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதரான புனித யோவான் வழியாக உமது வார்த்தையின் மறையுண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. அவர் எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்த உண்மைகளை நாங்கள் தகுந்த அறிவுத்திறனுடன் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் பிளறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சியின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டுணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகிர்கிறோம். தந்தையோடு இருந்து எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வை பற்றி உங்களுக்கு அறிவிக்கின்றோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 97 பதிலுரை பாடல் பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், உலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன, நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களுக்கும் அவரது மாட்சியை காண்கின்றன. நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோருக்கென மகிழ்ச்சியையும் விதைக்கப்படுகின்றன.
சாட்சியரின் வெண்கொழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். வாரத்தின் முதல் நாளன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லில இருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடி இருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இயேசு தன்னை அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து இயேசுவை அதிகமாக அன்பு செய்தவர் புனித பேதுரு. இயேசு அதிகம் அன்பு செய்தவர் யோவானும் அந்திரேயாவும் இயேசுவை பின்தொடர்கிறார். ஆண்டவர் இயேசுவோடு அன்று மாலை 4 மணி அந்த இரவு தங்கிவிட்டு பிறகு பேதுருவிடத்தில் வந்து, ஆண்டவரை நாங்கள் கண்டோம், வாருங்கள் வந்து பாருங்கள் என்று ஆண்டவர் அழைத்தார். சென்றார்கள், கண்டார்கள், அனுபவித்தார்கள். பேதுருவை அவரிடத்திலே அழைத்துச் சென்றார்கள். அந்த நேரம் முதல் கடைசி நேரம் வரை இயேசுவுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் இந்த யோவான். புதிய ஏற்பாட்டிலே 4வது நற்செய்தியையும் 3 திருமடல்களையும் கடைசி நூலான திருவெளிப்பாட்டையும் எழுதியவர். கிறிஸ்துவோடு அதிகமாக இருந்ததனால் அல்லது கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டதால் இவருடைய நற்செய்தி அன்பின் நற்செய்தியாக ஆண்டவர் இயேசு நம் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கும். அந்த அளவுக்கு இயேசுவின் மீது அதிக அன்பு கொள்வதன் காரணமாகவும் இயேசுவினுடைய திருத்துதர்களில் மிக இளவலாக இளைஞராக இருந்ததாலும் கிறிஸ்துவினுடைய நற்செய்தி இவ்வுலகிற்கு பவுலடியாருக்கு பிறகு ஒரு தூணாக விளங்கினார் என்று பவுலடியாரை சொல்லுகின்ற அளவுக்கு யோவானுடைய பங்களிப்பு இருந்ததையும் நாம் காண முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்க்கு பிறகு இவர் கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காக ஆசியா மாநிலத்துக்கு செல்லுகிறார். அங்கே
நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அங்கிருந்த புறமத ஒரு குரு விஷம் கலந்த உணவை, அந்த விஷம் கலந்த உணவை தன்னுடைய ஆவியின் வல்லமையால் உணர்ந்த யோவான் அதன் மீது சிலுவையை வரைந்துவிட்டு முன்ன ஆரம்பிக்கிறார். ஒன்றும் செய்யவில்லை. கடைசியிலே இது யோவானுக்கு தெரிந்தது. தன்னுடைய தவற்றை உணர்ந்து அவருடைய காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்கின்றார். அந்த புறமத குரு கடைசியாக நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று அன்பின் சிலராக அங்கே அவர் தன்னை எண்ணிக்கிறார். பிறகு இவர் கடவுளுடைய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே அப்பொழுது ரோமையிலே தமாசிஸ் என்ற மன்னன் வேத கலாபடி கிறிஸ்தவர்களை துன்புறுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே இவர் மீது ராவை கொண்டு இவரை கொதிக்கின்ற அந்த எண்ணெயிலே தூக்கி போட்டு இவரை கொலை செய்ய திட்டமிடுகிறார். அது ஒன்றும் செய்யும். அதிலிருந்தும் அவர் தப்பித்திருக்கிறார். கடைசியில் நீண்ட காலம் கடவுளுடைய அந்த வார்த்தையை, இறை வார்த்தையை இவர் அறிவிக்கின்ற அல்லது மக்களுக்கு சொல்வது, தான் வயோதிக நிலையிலும் குழந்தைகளுக்கு கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்திய முதல் சீடரான ஸ்டீஃபனுடைய விழாவை நாம் கொண்டாடினோம். கிறிஸ்துவின் மீது கொண்ட ஆழ்ந்த அந்த அன்பாலும் நம்பிக்கையினாலும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். So that is called the martyrdom of the will and love. இன்றைய நாளிலே நாம் கிறிஸ்துவின் மீது கொண்ட ஆழ்ந்த அன்பினால் தன்னை கொண்டு வருவதனால் இவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக தங்களை வெளிப்படுத்தியது, தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தியது. இன்று நாம் நினைவுகூர்கின்ற யோவான் தன்னுடைய அன்பை, தன்னுடைய வாழ்க்கையை, his life defined love, அவருடைய வாழ்க்கையே அன்பை தீர்மானித்தது, விவரித்தது. His writings expressed love. அதிகமாக புதிய ஏற்பாட்டிலே இவருடைய எழுத்துக்கள் இருக்கின்றன, அவருடைய அன்பை வெளிப்படுத்தியது. His thoughts instilled love, அவருடைய சிந்தனைகள். ஆக இந்த அளவுக்கு கிறிஸ்துவின் மீது அதிகமாக அன்பு கொண்ட அவரை பற்றி இரண்டு ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த நெருக்கமான 3 சீடர்கள்ல பேதுரு, யாக்கோபு, யோவான் என இவர்கள் 2 சகோதரர்கள் முக்கியமான தருணங்களிலே இவர்கள் இயேசுவோடு இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த நீங்கள் ஒருவேளை மூச்சை சுவாசத்தை சுவாசிக்க மறந்தாலும் மறந்து விடுங்கள். ஆனால் இறைவனை கும்பிட, இறைவனை போற்ற, இறைவனை ஆராதிக்க மறக்காதீர்கள். மூச்சினும் சிறந்தவர் இறைவன். அவரை வாழ்த்துவதிலும், அவரை வணங்குவதிலும், அவரை பூஜிப்பதிலும் கண்ணும் கருத்துமாயிருங்கள். வேண்டுமென்றால் உங்கள் மூச்சு சுவாசத்தை தொடர்ந்து சுவாசிப்பதை மறந்தாலும் மறந்து விடுங்கள். ஆனால் இறைவனை வணங்க, ஸ்தோத்தரிக்க மறக்காதீர்கள் என் செல்வங்களே. இதோ பாருங்கள், திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது. கண்டு கழியுங்கள்,
அதில் பங்கேற்று இறைவன் ஆசிரியை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு வாருங்கள். இது வேளாங்கண்ணியில் இருந்து ஒளிபரப்பப்பட்டு வரும் பூஜை திருப்பலி. ஹாப்பி எக்ஸ்மஸ். Jesus sharing and suffering the pain of God beloved child. கல்வாரியில தான் வளர்த்த அந்த புள்ள கஷ்டப்படுறப்போ பக்கத்துல இருந்த அந்த தாய், அதை போல இரண்டு இடத்திலும் closest to the heart and closest to the cross யோவானும் இருக்கின்றார் என்று அறிஞர்கள் இவருடைய அர்ப்பணத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். அதனால்தான் இயேசுவினுடைய சீடர்களிலே அதிக நீண்ட ஆயுளை கொண்டவராக இவர் ஒருவர் தான் இரத்தம் சிந்தாமல் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார். அந்த நாளை அவருடைய விழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். இதில் கொண்டாடுவதிலே நாம் அன்னையினுடைய பக்தர்களாக இன்று தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அன்னையுடைய ஆலயத்தினுடைய எத்தனையோ பக்தர்கள் வருகின்றார்கள். சாட்சியில் நீங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பார்க்கின்றீர்கள். பலர் அங்கு எங்களுடைய அலுவலகத்தில் நாங்கள் அன்னை மாதா எங்களை காப்பாற்றினார், இந்த நோயிலிருந்து காப்பாற்றினார், இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றினார், இந்த கேன்சர் நோயிலிருந்து எங்களை காப்பாற்றினார் என்று மாட்சிப்படுத்துவார். அதைத்தான் இவர் செஞ்சார். தொடக்க முதல் இருந்த வாழ்வொழிக்கும் வார்த்தையை நாங்கள் கேட்டோம். கடவுளுடைய வார்த்தை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், கண்களால் கடவுளை வார்த்தையை கண்டோம், உற்று நோக்கினோம், கடவுளையே உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். அவர் எப்படி அதை உணர்ந்து எழுதியிருப்பார்கள். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், தொட்டு உணர்ந்தோம், அதற்கு சான்று பகிர்கிறோம். அதுக்கு தான் நீங்க சாட்சி சொல்லுங்க. ஆக அன்னையினுடைய அருளால் ஆட்கொள்ளப்பட்ட நீங்கள் இந்த ஆலயத்திலே நிரம்பி வழிவது அன்னையினுடைய சாட்சிகளாக நீங்கள் மாறும். அந்த அன்னை ஆண்டவருக்கு நெருக்கமாக இருந்தார். அந்த அன்னை கல்வாரியிலே ஆண்டவருக்கு நெருக்கமாக இருந்தார். இன்று விழா கொண்டாடுகின்ற இந்த யோவான் இயேசுனுடைய நெஞ்சுக்கு நெருக்கமாக இருந்தார். இயேசுனுடைய சிலுவைக்கு அருகிலே நின்றார். அன்னையினுடைய பிள்ளைகள் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டீர்கள். நீங்களும் அன்னைக்கு ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்கின்றீர்கள். நெருக்கமாக இருங்கள், ஆண்டவரும் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பார். சகோதரே, புனிதமான பலி எல்லாவற்றையும் கேட்டதாகும்படி கொண்டாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்று புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருவிருந்து என ஊற்றிலிருந்து உம் திருத்தூதர் யோவானுக்கு வெளிப்படுத்தினை வாழ்வு தரும் வார்த்தையின் மறைபொருளை நாங்களும் இவரின் வழியாக புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர்